எஸ் மக்களே, பிக் பாஸ் 4th ப்ரோமோ வந்துருச்சு. இது நம்ம எதிர்பார்த்த ப்ரோமோ தான். கரெக்டாக தான் கேட்டிருக்காரு என்னை பொறுத்த வரைக்கும். திவாகர் பேர் பாடியில் பண்ணிகிட்டு இருந்தது கன்றாவியாக இருந்தது தான். ஆனால் கனி வந்து மற்றவங்கள சொல்லலை, இவரை மட்டும் சொல்கிறாருங்கிறதும் நோட்டபிள் பாயிண்ட் தான். ஏன்னா அந்த இடத்துல அவங்க வந்து அட்ரஸ் பண்ண விதம் தான் தப்பாயிடுச்சு. யூனிஃபார்ம் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது கரெக்டாக இருந்திருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம், இதில் டிஸ்கஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயம் என்னென்னா, எஃப்ஜேஓ கமருதீனோ வினோதோ சட்டை இல்லாமல் சுற்றும் போது அது ஆடாக தெரியலை. இவரோட பாடி ஸ்ட்ரக்சருக்கு அது ஆடாக இருக்குது. ஆனால் அதை சொன்னால் பாடி ஷேமிங் பண்ணுற மாதிரி ஆகிடும், சொல்லவும் முடியாது. இதை விஜயசாலையுமே சொல்ல முடியாது. ஸோ அந்த இடத்துல ஒரு சங்கடமான சூழ்நிலை தான். பட் வேறு வழி இல்லை. நீங்கள் எல்லாத்தையும் அந்த பிக் பாஸ் ஷோவில் போனால் அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. விஜய் சொல்கிறது அதுதான் உண்மையும் கூட. ஏன்னா யார் வேணாலும் வருவாங்கன்னு தெரிஞ்சு தானே நம்ம உள்ளே போகிறோம். ஸோ அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. இதில் வந்து திவாகரையும் கேட்டார் அவர். அதுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னாரு. திவாகர் மெதுவாக மனுஷனுக்கு வாயே இல்லை, என்ன பேச்சு பேசுவான் லொடலொடன்னு, சத்தத்தையே காணோம். எஃப்ஜேவும் நீங்களும் பண்ணுறதும் அனாவரிகமாக இருக்குன்னு சொன்னேன் சார் அப்படின்னு மெதுவாக சொன்னார். ஓ அப்போ இதுதான் உங்கள் தராதரமா அப்படின்னு கேட்டார் பாருங்க ஒரு கேள்வி. பிராவோ பிராவோ, செம சார் விஜய் சேதுபதி சார், நீங்கள் வேறு லெவல் இன்றைக்கி. பரவாயில்ல, கனி மேலே இருக்கிற தப்பையும் சொல்லி திவாகர் மேலே இருக்கிற தப்பையும் சொல்கிறது ஒரு வகையில் சரிதான். ஏன்னா ஒன் சைடு அவர் போகிறார். நம்ம எனக்கு வெளியிலேருந்து பார்க்கும்போது திவாகரை என்ன பண்ணாலும் சரின்னு தான் தோணுது. ஏன்னா அவர் அவ்வளோ இரிட்டேட் பண்ணியிருக்காரு அவர். பட் அவர் ஒரு ஹோஸ்ட்டாக அவர் நடுநிலையாக 2 பேருக்கும் தான் போக முடியும். சூப்பராக போனார், சூப்பராக கேட்டார். ஸோ இந்த ப்ரோமோவும் தரம். இன்றைக்கி ஷோ கண்டிப்பாக தரமாக இருக்கும்னு நம்புவோம், நம்பி உட்காரோம். ப்ரோமோவை ஹெவியாக விட்டுட்டு சொதப்பிடாதீங்க சார் எபிசோடில். தயவு செஞ்சு கிழிச்சிருங்க எல்லாரையும். முக்கியமாக பார்வதி திவாகரை தேவையான அளவு கிழிக்க வேண்டும். அப்புறம் இந்த விஷயத்தில் பார்வதி தான் காலையில் சொன்னாங்க இவர் சட்டை போட்டிருக்கிறது ஆடாருன்னு. இந்த கேள்வி பார்வதிக்கிட்டையும் கேட்டிருக்கணுமே. என்ன விஜய் சேதுபதி சார் ஃபேவரிசம் பண்ணுறீங்களா பார்வதிக்கு? அவங்களையும் கேளுங்க. அவங்களையும் கேட்டிருக்கணுமா இல்லையா? கேட்டாரா இல்லையான்னு தெரியல. பட் இந்த கேள்வி கனிக்கு மட்டும் உரியது அல்ல, பார்வதிக்கு உரியது என்று தாழ்மையுடன் கூறிக்கொள்கிறேன். நன்றி.